ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா. இதனுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல். நேற்றுக்கு தான் நமக்கு பிளாக் ஹோலை பற்றின முதல் ஃபோட்டோகிராஃப் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் பிளாக் ஹோல்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத கணிச்சிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் நேற்றுக்கு தான் நமக்கு இதை பற்றின ஒரு நிஜமான ஃபோட்டோ முதல் முறையாக நம்ம பார்க்குறதுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். டைரெக்டாக இல்லை, சிம்பாலிக்காக. எப்படி பிளாக் ஹோலும் நம்ம பாலிடிக்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் பேச போகிறேன். இதுவும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நமக்கு எந்த கட்சி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத விட பாலிடிக்ஸ்னால் என்ன, அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இது எல்லாமே தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான புரிதல் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை மாற்றங்கள் எடுத்துகிட்டு வருவோம். நம்மளே நம்ம கொஞ்சம் மாற்றிமா மக்களாக அப்படி மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா யோசிக்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம தெளிவான முடிவை எடுப்போம். அதே மாதிரி நம்மளோட அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளில் செயல்படும் உறுப்பினர்களும் அதுக்கேற்ற மாதிரியான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்னென்ன என்னால் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன். நான் ஒரு ஸ்டார் அப்படின்றது, ஒரு நட்சத்திரம் அப்படின்றது அதனுடைய வாழ்க்கையை முடிஞ்சதுக்கப்புறமா, அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா, இப்போ சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம் இல்லைங்களா, அதே மாதிரி அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அது ஓன் கிராவிடேஷனல் புல், அதாவது கிராவிட்டி அப்படின்ற புவியீர்ப்பு விசை அப்படின்றது இருக்குது இல்லைங்களா, அதனுடைய ஓன் புவியீர்ப்பு விசையை தாங்க முடியாமல் அதுக்குள்ளாரவே சுற்ற ஆரம்பித்து அது பக்கத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் இழுக்க ஆரம்பித்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதை சுற்றி என்னென்னலாம் இருக்கோ அது அத்தனையுமா அதுக்குள்ளே இழுத்துக்கிட்டு ஒரு விஷயமாக மாறும் அப்படின்றாங்க. அது என்ன விஷயமாக மாறுது அப்படின்றது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வெளியில் வந்தது சரித்திரம் கிடையாது. பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்கிற லைட்டை கூட அதனால் நிற்க முடியாது, லைட்டை கூட உள்ளே இழுத்துரும் அப்படின்றது தான் பிளாக் ஹோலுடைய எக்ஸ்ட்ரீம் கிராவிடேஷனல் புல். அப்படி இழுக்கிற விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒன்றாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்றா ஆகிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்றதே தெரியல. ஏன்னா அது வெறும் கருப்பாக மட்டும்தான் நமக்கு தெரியுது. அது இழுக்கும் பொழுது இது வேண்டாம் அப்படின்ட்டு சில விஷயங்கள் மட்டும் எஸ்கேப் ஆகி போகும் அப்படின்றாங்க. அப்படி போகிற அந்த லைட் ரேஸும் எங்கே போய் முடியுது அப்படின்றது யார் கண்டுக்கும் தெரியறதில்ல. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பிளாக் ஹோல் பக்கத்தில் போனால் உள்ளே இழுத்துக்கும், இல்லாட்டா தூக்கி அடிச்சிடும். ஆனால் அதுக்கப்புறமா அது என்ன ஆகுதுன்றது யார் கண்ணுக்கும் தெரியறதில்ல அப்படின்றது. அடுத்தது, பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் பிளாக் ஹோலுடன் சேர்ந்தவுடன் ஒரு கருப்பு வட்டமாக மாறிடுது. அந்த கருப்பு வட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது. இப்போ நம்ம அரசியல் கட்சிகளை எடுத்துப்போம். எல்லா அரசியல் கட்சிகளும் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொள்கைகளோடு தான் வந்திருப்பாங்க. இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றாயிடுறாங்க, எல்லாமே அந்த கருப்பு வட்டமாகிடுறாங்க. யார் வந்தாலுமே எதுவுமே செய்ய முடியறதில்ல. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க யாருக்குமே கொள்கை இல்லையா, இவங்க எதுவுமே நல்லது செய்யணும்னு நினைக்கலையா அப்படின்லாம் யோசிச்சோன்னா, நல்லது செய்யணும்னு நிஜமாகவே நிறைய பேர் நினைக்கிறாங்கங்க. ஆனாலும் அந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போன உடனே அவங்களால நல்லவங்களாக இருக்க முடியறது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் டினை பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நம்ம சிவாஜி அப்படின்ற படத்தில், ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி அப்படின்ற படத்தில் ஹனிஃபா அப்படின்ற ஆக்டர், அதாவது நம்ம மலையாள ஆக்டரு, அவர் திருப்பியும் லஞ்சம் கேட்பார் சிவாஜி கிட்ட. அப்போ அதான் ஏற்கனவே போன கவர்மெண்ட்டு கொடுத்துடுவோமே அப்படின்வாங்க. அது போன கவர்மெண்ட்டு, இது இந்த கவர்மெண்ட்டு, காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஏறி போச்சு, ஸோ அமௌண்ட் இருந்தால் தான் ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னுவார். இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய அந்த முக்கியமான வாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். அதாவது ஒரு கட்சியை நடத்துவதற்கு தேவைப்படுற காசு அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயமே நிறைய கட்சிகளை தவறான செயல்களுக்கு இழுத்துட்டு போகுது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னாலும் சரி, அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு கட்சியை இயக்கத்திற்கே, அதாவது அந்த காரு, பஸ்ஸு, ரெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உண்டாகிற செலவு இருக்குது இல்லைங்களா, அந்த செலவை மேனேஜ் பண்ணுறதுக்கே ஒரு கட்சிக்கு ரொம்ப அதிகமான தொகை தேவைப்படுது அப்படின்றாங்க. இதுவும் முக்கியமாக எந்த கட்சிகளெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுதோ, பெரிய கட்சி ஆகிட்டே போகுதோ, அதுக்கு இருக்க அந்த காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, காஸ்ட்னா என்ன, எவ்வளோ செலவு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 100 பேரை கூப்பிட்டு உங்களோட பேச்சை கேட்கணும்னு கூப்பிடுங்க. ஒரு பொது இடத்துல அசம்பிள் ஆகுங்க. அந்த இடத்துல அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்ன செலவாகுதுன்னு மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். நம்ம அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க நடத்துகிற பொதுக்கூட்டங்களை போய் பாருங்கள். அந்த பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பேர், அதை எடுத்துகிட்டு வரதுக்கு எத்தனை பேர், இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஆகிற செலவே அவ்வளவு பெரிய செலவாக இருக்கும். இது மட்டுமா, இதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அரசியலுக்குள்ளே. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கலாம், இதெல்லாம் ஏன் நானே சம்பாதிக்கணும்னு நினைக்கணும் ஒரு அரசியல்வாதி, மக்களிடம் நேராக கேட்கலாம் இல்லையா, நேர்மையாக இருந்துடலாம் இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இதையும் சில அரசியல்வாதிகள் முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதையும் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் எப்படி இந்த பிளாக் ஹோலை பற்றி சொன்னோன்னா, அதே மாதிரி அரசியலில் நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர மோசமாக இருக்க கட்சி என்ன யோசிக்கும் அப்படின்னா, இவன் ரொம்ப நல்லவனாக இருந்து உள்ளே வந்துட்டான் பிரச்சனை, ஸோ இவனுக்கு நான் பிரச்சனையை காமிக்கணும், பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். முதல்வன் படத்தில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அதில் ஹீரோவாக இருந்ததுனால அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் நீங்கள் உண்மையாக
உண்மையாகவே ரொம்ப நல்லவனாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி பிளாக் ஹோல் பக்கத்தில் நீங்கள் ஒன்று உள்ளே போகணும் இல்லாட்ட வெளில தூக்கி அடிச்சிருமோ அதே மாதிரி ஒன்று நீங்கள் உள்ளே போய் ஆகணும். நீங்களும் ரவுடியாக மாறணும், நீங்களும் தப்பு செய்ய ஆரம்பிக்கணும், இல்லாட்டா நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். இதுதான் உலக நியதியாக இருந்துட்டு வருது. இதனுடைய அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சரி நான் நல்லவனாகவே இருந்து மக்களுடைய பலத்தினால நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு வச்சுப்போமே. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லா மனிதர்களும் ஒரு கட்சியில் இருக்கவங்க அந்த ஒரு ஆள் அந்த தலைமையில் இருக்க அந்த ஒரு ஆளுக்கு பெரிய விஷயம் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய எல்லா தொண்டர்களுக்கும் அதுவே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது தமிழ்நாட்டில் இப்போது சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ 234 தொகுதி இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 234 தொகுதியில் யாருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்றதுலேருந்து பிரச்சனை ஆரம்பித்து, கவுன்சிலர் சீட்டு யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து, கட்சியில் பதவி யாருக்கு பொறுப்பு யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஈகோ பேட்டில்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் ஈகோ பேட்டில்ஸ் வர ஆரம்பிக்குது? ஏன் நம்ம ஆஃபீஸில் நம்ம சண்டை போட்டுக்கலீங்களா, எனக்கு ஏன் ப்ரொமோஷன் கொடுக்காம அடுத்தவங்க நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே ஒரு கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் அந்த தலைவர் தீர்த்து வச்சிட்டாருன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த கட்சியில் எல்லாருமே நல்லவனாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சில பேர் நல்லவனாக நடித்து உள்ளே வந்துட்டு நமக்கு தேவையானதை நடத்திக்கலாம் அப்படின்னு நினச்சா வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வேஷம் போடுறது பக்கா ஆளாக இருந்ததுனால இவங்க எப்பயுமே நல்லவன் மாதிரியே தான் தெரிஞ்சிருப்பாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறமாவே நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அது நேர்மையாக இருந்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை சுற்றி இருக்கவங்கள, சார் நேர்மையாக இருந்துன்னு சார் பண்ண முடியும், இவரால் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்துட முடியுங்களா, அடுத்த வாட்டி நம்ம ஆட்சிக்கே வரலன்னா மற்ற கவர்மெண்ட்டில் இருக்கவங்க மாதிரி நமக்கு என்ன வாழ்க்கை முழுசாக சம்பளம் வரப்போகுதுங்களா, இந்த 5 வருஷம் தான் நம்ம எம்எல்ஏ இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சர்க்கிளில் என்ன ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிளே ஓரளவுக்கு பெருசாகிடுச்சுன்னா இவங்களே ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருவாங்க. இந்த கட்சி தலைவர் ரொம்ப நல்லவராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நல்லது செய்யணும்னா நீங்கள் இரு, கெட்டது செய்யணும்னா நீ வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த கெட்டவங்களாம் சேர்ந்து இந்த நல்லவர் தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி காமிச்சிட்டு அழகாக இன்னொரு கட்சியை ஆரம்பித்து, ஒன்று அவங்க ஒரு தனி கட்சியை பெருசாக வளர்ந்துருவாங்க, இல்லை எதிர்கட்சியை ஏற்கனவே இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க யார் தோக்கடிச்சிட்டு வந்தாங்களோ அவங்களுடன் போய் சேர்ந்து இந்த கட்சியை அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் அரசியலில் நடக்குது. இது இந்திய அரசியலில், தமிழ்நாடு அரசியலில் மட்டும் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மட்டும் நடக்கிற மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் உலக அரசியல்லையே எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்க காமனான பிரச்சனை என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, மனிதன் அப்படின்ற ஒருத்தன் மட்டும் தாங்க பிரச்சனை. மற்ற எல்லாமே மனிதனாக இருப்பதனால் உண்டாகும் பிரச்சனைகள் மட்டுமே அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன் மனுஷனுக்கு ஈகோ இருக்குது, மனுஷனுக்கு பொறாமை இருக்குது, மனுஷனுக்கு தனக்கு மட்டுமே எல்லாமே வேணும் அப்படின்ற ஒரு பேராசை இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால மனுஷன் என்றைக்குமே தனக்கு என்ன தேவையோ, தனக்கு என்ன நல்லது நடக்குமோ அப்படின்றத மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்றதுனால இந்த மனிதன் தனக்கு பவர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய இடத்துல யோசிக்கிறான் அப்படின்றது தான் உண்மை. இது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான தலைவராக இருந்து எக்ஸ்ட்ரீமாக அகேன்ஸ்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கட்சி உடஞ்சிரும், உங்களை தூக்கி போட்டு வேறு யாராவது அந்த சீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. ரொம்ப நல்லவனாக நீங்கள் இருந்தீங்கன்னா. சரி, ரொம்ப நல்லவனாக இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லி தலையாட்டிட்டு எந்த ஊழல் வேணால் செஞ்சுக்கங்கன்னு விட்டுறீங்கன்னு வச்சுப்போமே, மக்கள் உங்களை தூக்கி வெளில போட்டுருவாங்க, உங்கள் கட்சி உடஞ்சிரும். ஸோ திருப்பி நம்ம இங்கே இடத்துல எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் பாத்துக்கு தான் வரோம். ஒரு கட்சியை நடத்தும் பொழுது, அரசியலில் இருக்கும் பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியாலையும் கண்டிப்பாக டோட்டலாக நல்லவங்களாக இருக்கவே முடியாது. இதுதான் நியதி. ஏன்னா மனுஷனால் கம்ப்ளீட்டாக நல்லவனாக எப்பயுமே இருக்க முடியாது. ஸோ எந்தெந்த விஷயத்தை பிடிக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ஃப்ரீயாக விடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு அரசியல் தலைவருடைய ரொம்ப முக்கியமான பொறுப்பாகுது. பொதுமக்களான நமக்கும் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளும் எதை தேடி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானதோ அந்த விஷயங்கள்லாம் இந்த தலைவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரா. சில விஷயங்கள்லாம் தவறாக நடக்குது அப்படின்னாலும் அந்த விஷயங்களை ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் மாறி, நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருமே மாதிரி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம எல்லோரும் நல்லவங்களாக மாறணுன்னா நம்ம இந்தியா இன்னும் பெரிய நல்ல வல்லரசாக மாறலாம். அது வரையில் நம்ம இந்தியாவை உயிரோடு வச்சுக்கணும், ஒரு நல்ல முறையில் தள்ளிட்டு போகணும் அப்படின்னா நம்ம மிடில் பாத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாயிடுது. இந்த மிடில் பாத் அப்படின்றது என்ன? நம்ம என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே 100% நல்லவங்களாக இருப்பாங்களா அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் கைப்பற்ற முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப வீம்பு பிடிச்சா நான் உன்னை தூக்கி போட்டுருவேன், உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் நான் உன்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சேன்னா அப்போ நீ என்ன யோசிப்பேன், எனக்கு தான் எதுவுமே கிடைக்கலையா, அப்போ நான் இங்கே இருந்து என்ன யூஸ், இல்லாமல் என்ன யூஸ்ன்னு நினைப்பேன். ஸோ உனக்கு எந்த இடத்துல ஃப்ரீடம் கொடுக்கணும், எந்த இடத்துல ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணுறது நான் தான். நீ வேணான்னு முறுக்கிட்டு போனேன்னா இருக்கிறதும் போயிடும். அப்படின்ற ஒரு தின் லைனை பிடிக்கிறது மூலமாக மட்டுமே தான் ஒரு நல்ல தலைவரால் கூட
ஒரு நாட்டை கரெக்டான திசையில் நடத்திட்டு போக முடியும். இதுதான் இன்றையோட நிதர்சனமான உண்மை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ மக்களாகிய நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடருமே, எந்த ஒரு அரசியல் தலைவருமே, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே 100% பியூராலாம் இருக்காது. அவங்க ஓரளவுக்காவது இம்பியூராக இருந்தால் தான், தவறுகளை செய்தால் மட்டுமே தான் அவங்களால ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியும் இன்றைக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு காரணம் யார்? அவங்களாம் கேவலமானவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேவலமானவங்க கிடையாது. அரசியல் அப்படின்ற அந்த களம் ஒரு பிளாக் ஹோல். அது பக்கத்தில் இருக்கவங்களை ஒன்று அதுக்கிட்ட இழுத்துக்கும், இல்லாட்டா தூக்கி விளாசிடும். இதுதான் அதனுடைய சக்தி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள்கிட்ட எந்தெந்த நல்ல அம்சங்கள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றத கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்துடும் அப்படின்னாலே போதும், ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நாட்டை முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி என்னோட பர்சனல் கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.